நண்பர்கள் அனைவருக்கும் சிற்றுணா தேடலின் அன்பான வணக்கங்கள். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் மாடு ஒன்று கன்று ஈன்றுருக்குங்க. அழகான இந்த கன்றுக்குட்டினால் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான சீம்பால் கிடச்சிருக்கு. தோட்டத்துக்கார அண்ணா ரொம்பவே பிரியமாக அந்த சீம்பாலை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க சொல்லி எப்பயுமே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் எப்போ கன்றுக்குட்டி போட்டாலும் நமக்குன்னு ஒரு ஷேர் சீம்பால்லேருந்து வந்துடுங்க. அப்படி கிடச்சது தான் இன்றைக்கி இந்த சீம்பால். என் குழந்தைகளுக்கு என்ன தான் சீம்பாலை வந்து இந்த திரட்டுப்பாலாக தண்ணி இல்லாமல் செஞ்சு கொடுத்தாலும் அதிலேருந்து வர வித்தியாசமான ஸ்மெல்னால் அவங்க விரும்பி சாப்பிட்றதில்ல. அதோட ஹெல்த் ஆஸ்பெக்ட் சொன்னாலும் அவங்க யோசிக்கிறது இல்லை. அதனால் அவங்களுக்காக ஒரு வித்தியாசமான ட்ரை பண்ணேன். அது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 லிட்டர் அளவுக்கு சீம்பால் கிடச்சிருக்குங்க. இது 2ஆம் நாள் பால் தான். நல்ல எல்லோயிஷாக இருக்குது. இதுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேங்க. வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய், மிளகு, சுக்கு எடுத்திருக்கேன். பெரியவங்க மட்டுமே சாப்பிட்றதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்து நல்லா பவுடராக பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த பவுடரை வந்து சீம்பாலோட கலந்துடலாங்க. சீம்பாலில் வந்து சின்ன சின்ன முடியெல்லாம் இருக்கும், பால் கறந்தப்போ வர்ற முடியெல்லாம். அதெல்லாம் நம்ம வடிகட்டிடலாம். அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் நம்ம சேர்க்கணுங்க. இப்போ சர்க்கரையை சேர்த்துடலாம். சேர்த்து சர்க்கரையெல்லாம் கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. சீம்பாலில் நிறைய புரதச்சத்து இருக்குது. நம்மளோட வயதான தோற்றத்தை வந்து அது ரொம்பவே குறைக்குதுங்க. விளையாட்டு வீரர்களுக்கு அவங்களோட ஸ்டாமினாவை அதிகரிக்கிறதுக்காக சீம்பாலை வந்து ரெகுலராகவே ஒரு ஊட்டச்சத்து பொருளாகவே கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. இப்போ இது வந்து சிறந்த மலமிளக்கியாக பயன்படுது. நம்ம உடம்புல எப்படிப்பட்ட அஜீரண கோளாறு இருந்தாலும் அதை சரி பண்ணிடுதான் இந்த சீம்பால். சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சுங்க. நம்ம இன்றைக்கி ஒரு குக்கரில் தான் இதை உள்ளே வச்சு வேக வைக்க போகிறோங்க. குக்கரில் போதுமான அளவு தண்ணி வச்சு இந்த பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம். நீங்கள் இட்லி பானையை யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எதுவும் படாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் நல்லா வெளிப்பகுதியில் தெரிகிறதுக்காக ஒரு கண்ணாடி மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். நீங்கள் சில்வர் பிளேட் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 40 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட போகிறோங்க. அப்போ தான் நல்லா தண்ணியெல்லாம் வெற்றி நம்மளை சாஃப்டான ஸ்பாஞ்சியான கேக் கிடைக்கும். 40 நிமிஷம் ஆகிடுச்சு. எடுத்து பார்த்துலாம். பார்த்திங்களா, இதில் மேலே தண்ணியெல்லாம் விழுந்திருக்கு. அதுக்காக தான் நம்ம மூடி வச்சோம். இப்போ இதை வந்து ஒரு டூத் பிக்கோ இல்லை கத்தியோ வச்சு குத்தி பார்த்துடலாம் வெந்திருக்கான்னு. கத்தி இறங்குறதே தெரியலங்க, அந்த அளவுக்கு சாஃப்டாக இறங்குது. பார்த்திங்கன்னா பால் எதுவுமே ஒட்டவே இல்லை. இதை நம்ம வெளியே எடுத்துகிட்டு அதோட விளிம்புகளில் வந்து லைட்டாக கத்தியை வச்சு எடுத்துடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுறப்ப கேக் மாதிரி நம்மளுக்கு அழகாக அதோட ஷேப் வந்து விழுகும். முதல் நாள் 2ஆம் நாள் சீம்பாலில் பண்ணால் தான் இந்த மாதிரி ஸ்டஃப்புள்ள ஒரு கேக் கிடைக்கும். 3ஆவது 4ஆவது நாளில் பண்ணால் இந்த மாதிரி டேஸ்ட்டு கிடைக்காதுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. விழுகிறப்ப நல்லா சூப்பராக விழுந்துச்சு. அது நல்லா வழுக்கிட்டு அந்த பக்கம் போய் விழுந்துருக்குங்க. பார்த்திங்கனாலே தெரியும், எந்த ஒரு தண்ணியுமே இல்லை. ரொம்ப சூப்பராக நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இதை ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி பார்த்துடலாம். கத்தி இறங்குறதே தெரியலைங்க, அவ்வளோ மெதுவாக சாஃப்டாக இறங்குது. அப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்துக்காங்களேன். தொண்டையில் வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குங்க. சீம்பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட முடியுங்க. சீம்பால் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறு உலாவோடு தொடரட்டும் சிற்றுணாவின் சுவைப்பயணம். நன்றி, வணக்கம்.